அரண் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறி உலகன். நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. விஜய் நேரடியாகவே பேசியிருக்கிறார். நாளைய தலைமுறைக்கான கொடி, அதில் பின்னாடிலாம் நிறைய கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி நான் பேசுகிறேன்லாம் சொல்லியிருக்கிறார். உறுதிமொழி வாசித்து நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க. இது மாதிரி கொடிக்கு ஒரு கதை இருக்குது. நிறைய 2 யானை இருக்குது, அதில் சிவப்பு இருக்குது, மஞ்சள் இருக்குது. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீலம் பச்சைலாம் சேர்த்து வச்சிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாடல் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்கிறாங்க. இதை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணியிருக்கலாம். ஒரு கட்சி தொடங்கிட்டேன்னு சொல்லி ஒரு 200 நாள் கழித்து இதை ரிலீஸ் பண்ணுறதுன்றது எனக்கு என்னவோ அந்த சினிமா எடுக்கிற மாதிரியே தோணுது. தளபதி 69 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து எல்லாம் ஒரு பக்கம் டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா படத்துக்கு பேர் சொல்கிறோம் அப்படிம்பாங்க. அப்புறமா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி கேப் இவ்வளோ கேப்பெல்லாம் விட்டிங்கன்னா மக்கள் மறந்துடுவாங்கன்றதே தெரிய மாட்டேங்குது. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பப்போ நாங்கள் கவனத்தில் வந்துக்கிட்டே இருக்கிறோம், ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகுது இல்லை அப்படின்றாங்க. ட்விட்டர்லையா கட்சி நடத்த போறீங்க? உறுதிமொழி பார்த்தேன். அதில் ஒன்றும் பெருசாக விமர்சனம்லாம் ஒன்றும் இல்லை. தமிழர்களின் நலன் காப்போம், தமிழர்களின் தொன்மையை காப்போம், தேசத்தின் இறையாண்மைக்கு உட்பட்டு நடப்போம், அதை மதிப்போம், மொழிப்போர் தியாகிகள் வழியில் நடப்போம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம்தான். மொழிப்போர் தியாகிகள்னா அவங்க எல்லாருமே திமுக காரங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எப்படி அவர் அது அந்த வழியில் நடக்க போறாருன்னா அப்ப திமுக கூட சேர்ந்து நடக்க போறாருன்னு தெரியல. விடுதலைக்காக போராடியவர்கள், அதுக்கப்புறம் தமிழக உரிமைகளுக்காக தமிழ் மண்ணிலிருந்து போராடியவர்கள், இவங்களெல்லாம் நினைவு கூறுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போலவே பார்த்தீங்கன்னா பாடல் வழக்கம் போல அவங்க படத்துல வர்ற பாட்டு மாதிரியே போட்டு விட்டாங்க. ப்ரொமோஷன் சாங் ப்ரோமோ மாதிரியே போட்டு விட்டுருக்காங்க. இதுல என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு அதுல பாத்தீங்கன்னா, கிராபிக்ஸுக்கு கொஞ்சம் நல்ல ஆளை போட்டுக்கலாம். அவன் வழக்கமா இருக்க டெம்ப்ளேட்ல இருக்கிற யானையை எடுத்து போட்டாங்க. அந்த யானை ஆப்பிரிக்கா யானை. அதை முதல்ல டேம் பண்ண முடியாது, டொமஸ்டிகேட் பண்ண முடியாது. ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்டை, ஆப்பிரிக்கன் யானை தான் பார்த்தீங்கன்னா ஆண் யானை பெண் யானை ரெண்டுக்குமே தந்தம் இருக்கும். நம்ம இந்தியன் யானைக்கு ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும், பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஆனால் இந்திய யானையை வளர்க்க முடியும். இந்திய யானையை தான் டொமஸ்டிகேட் பண்ண முடியும், ஆப்பிரிக்கா யானையை டொமஸ்டிகேட் பண்ண முடியாது. அப்போ யானையில போய் சண்டை போடுறேன் அப்படிங்கிறதுலாம் ஆப்பிரிக்கா யானையில போய் சண்டை போட முடியாது. அவன் ஹாலிவுட்டுக்காரன், அவன் வசதிக்கு படம் எடுக்கிறதுக்காக ஆப்பிரிக்கா யானையை அவன் டெம்ப்ளேட்ல வச்சிருக்கான். அந்த டெம்ப்ளேட் அப்படியே எடுத்து உள்ள போட்டு விட்டாங்கன்னு வைங்களேன். அதுல இன்னொரு காமெடி வேற பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு நடுவில் பாட்டுல ஒரு லைன் வருது, சிறுசும் பெருசும் ரசிக்கும் கட்சியா சம்திங், அந்த மாதிரி ஒரு லைன் வருது. அதை பாடினதோட விட்டுருக்கலாம். இவங்க சினிமாக்கெல்லாம் சிங்கிள்ஸ் இறக்குவாங்கல்ல, இறக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பாடல் லைன் எல்லாம் போடுவாங்கல்ல, அதை வழக்கமா இவனுங்க இங்கிலீஷ்ல போடுவாங்க. இவர் தமிழ்ல போடுவோன்னு போட்டாரு. இங்கிலீஷ்ல போட்டா கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு. ஆனால் தமிழில் போடும்போது ஒரு தமிழாசிரியரை பார்த்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். சிறுசும் பெருசுன்னு போடும்போது சிறுசுக்கும் சின்ன ரூபாய் போட்டு வச்சிருக்காங்க. சரி, சிறுசு தானே, சின்ன ரூபா இருக்கட்டும் சொல்லுவாங்கல்ல. தகராறுக்கு என்ன ராங்க போடணும் அப்படின்னா, சின்ன தகராறா பெரிய தகராறு, சின்ன தகராறுக்கு சின்ன ரா போடுங்க, பெரிய தகராறுக்கு பெரிய ரா. நம்ம மைனர் கூட 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், மன்னிப்பு கேட்கறதுக்கு இந்த 3 சின்ன எண்ணு போடணுமா பெரிய எண்ணு போடணுமா அப்படின்னு சாட்ட துறைமுருகன்ட்ட சீமான் போன் பண்ணி கேட்டாரு. அவன் உடனே பெரிய மன்னிப்புனா பெரிய எண்ணு போட்டுவீங்க, சின்ன மன்னிப்புனா சின்ன எண்ணு போட்டுவீங்கன்னு சொன்னான்ற மாதிரி நீங்களும் இதை தகராறு சொல்றீங்க. இங்க சிறுசுதான் வார்த்தை, ஆனா ரூ வல்லின ரூ தான் போடணும், பெரிய ரூ தான் போடணும். அதுக்கும் சின்ன ரூவை போட்டு வச்சிருக்கிறாங்கன்றது கொஞ்சம், அதாவது செய்யற வேலையில கவனம் இல்ல அப்படிங்கிறது தான் அதுல தெரியுது. இன்னும் எழுத்துப்பிழை வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் எழுத்துப்பிழை வந்துகிட்டே இருக்கு. கழகத்துக்கு இக்கு போடாம விட்டுட்டாங்க. இல்ல, அதை கூட பக்கத்துல இருந்து யாரும் சொல்லிக் கொடுக்க தெரியல பாருங்க. இக்கு போட வேண்டிய இடமும் இருக்கு, போடாமவும் விட்டுறலாம். இப்போ நீங்க வெற்றி கழகம்னு சொன்னீங்கன்னா, அதை வெற்றியை கொண்டு கழகத்தோட சேர்த்தீங்கன்னா இக்கு வரும். தமிழக வெற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க இக்கு போட வேண்டாம். அதுக்கு பேர் வழுவ அமைதி அப்படிம்பாங்க. மதன் நடந்து சென்றான் அப்படின்னு எழுதுறோம், நடந்து சென்றான்னு நம்ம போடுறது இல்லை. ஏன்னா நடந்தது மதன் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல இது ஒற்றெழுத்து தேவையில்லை. இது பேர் வழுவ அமைதிம்பாங்க. நீங்க அதை உடனே ஒரு விளக்கம் சொல்றதுக்கு ஒரு ஆளையாவது வச்சிருந்துருக்கணும். ஒரு தலைவன் தப்பை திருத்திக்கிறது ஓகேங்க, அதுக்காக எடுத்த உடனே டமக்குன்னு காலில் விழுந்துடக்கூடாது. ஆமாங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அது மாதிரி தான் அந்த இடத்துல இக்கு தேவையில்லை. தமிழக வெற்றி கழகம் தான், தமிழக வெற்றி கழகம்.
அப்படி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இக்கு தேவையில்லை. அது போலவே இங்க அங்கேயும் ஒரு தப்பு விட்ட மாதிரி இங்கேயும் சிறுசுக்கு ரூவே மாத்தி போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனா சொல்றாங்கல்ல, மூன்றெழுத்து மீண்டும் அண்ணா அண்ணாவை சொல்றாங்கல்ல. அண்ணா தான் மூன்று எழுத்து. ஆமா, அண்ணாவும் திமுகவும் தான் மூன்று இவரும் எழுத்து. விஜய் அண்ணா தானேங்க. அந்த அண்ணான்னு வந்துட்டீங்களா? விஜய் அண்ணா அவர் விஜய்னா. ஸோ விஜய்னா வந்து அண்ணாவுக்கெல்லாம் வர முடியுமா? அதெல்லாம் வந்து அண்ணான்றது வந்து ஒரு அண்ணா தான், பேரறிஞர் தான். ஆமா, ஒரு பேரறிஞர் தான். அண்ணா மூன்று எழுத்து, அவர் கண்ட திமுக மூன்று எழுத்து, வெற்றி மூன்று எழுத்து அப்படின்னு கலைஞர் வந்து மூன்று எழுத்துன்னு கலைஞர் பேசிதான் மூன்று எழுத்துன்றதே ஃபேமஸ். என்எஸ் கிருஷ்ணன் கூட ஒரு இதுல கூட சொல்லுவாரு, நீங்க யாருங்க? நான் திமுகங்க அப்படிம்பாரு. அப்படின்னா என்னங்கன்னா திருக்குறள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அது திரைப்படத்துல சொல்லுவாரு. இப்படி பல இடங்கள்ல வந்து தமிழ்நாட்டுல மூன்று எழுத்துன்னா அது திமுக தாங்க. விவேகா தான் எழுதி இருக்கிறாரு. அவருக்கு விஜய் மேல என்ன கோபமோ தெரியல, இது மாதிரிலாம் எழுதி கொடுத்துருக்கிறாருன்றது ஒரு விஷயம். விவேகா எழுதுனா அந்த வரிகளை பார்த்தாது அந்த டைப் அடிச்சவன் அடிச்சிருக்கணும். அது சிறுசுக்கெல்லாம் இப்படி கண்ணாபின்னு அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கொடி. நான் அந்த கொடியை பார்த்த உடனே எனக்கு அதான் புரிஞ்சுது. கொடிக்கு வந்து எப்பவும் கலர்ஸ் வந்து பிரைட்டான கலர்ஸ் வைக்கணும். அப்பதான் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் பளிச்சுன்னு தெரியும். டார்க் ரெட்டு எல்லோ அப்படி நல்ல காம்பினேஷன் தானே சொல்லலாம். ரெட்டும் எல்லோவும் பக்கத்து காம்ப்ளிமெண்டரி கலர்ஸுங்க. கலர்ஸ்ல வந்து காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ், ஆப்போசிட் கலர்ஸும்பாங்க. காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் வந்து மேட்ச் ஆகாது பக்கத்துல இருந்ததுன்னா. ரெட்டும் எல்லோவும் பக்கத்துல இருக்கு. நீங்க ரெட்டுக்கு பக்கத்துல ஆரஞ்சு போட்டீங்கன்னா அது ஆரஞ்சா ரெட்டானே கூட தெரியாது. கான்ட்ராஸ்டா இருக்கணும் கலர்ஸ், அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். இப்ப இவருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா, வெறுமனே ரெட் வச்சோம்னா கம்யூனிஸ்ட்ன்றாங்க, சரி காவி கலர்ல வைக்கலாம்னா சங்கின்றாங்க, மஞ்சள்ல வச்சா மருத்துவர் ஐயான்றாங்க. அங்க தெற்க போனீங்கன்னா முக்குளத்தோறும் மஞ்சள் தான். ஆமா, சரி பச்சை வைக்கலாம்னா சீமான் தின்றுவாங்க, ப்ளூ வைக்கலாம்னா திருமாவடுது, கருப்பு வச்சா திராவிடம் ஆயிடும். இருக்கதே இவ்வளவுதானே கலர், இதுக்கு மேல எக்கரா போறது அப்படின்னு ரொம்ப குழம்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த கொடியோட டிசைன். நான் வந்து அட்வர்டைசிங்ல சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேல வேலை பார்த்துருக்கேன். 35 ஆண்டுகளாக விளம்பரத்துறையில் தான் இருக்கேன். விளம்பரத்துறையில பிராண்ட் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம். அந்த பிராண்ட் ஐடென்டிட்டி வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த லோகோ அப்படின்னு கிரியேட் பண்றதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இட் ஷுட் பி சிம்பிள் வித் சிங்கிள் கலர் அப்படிம்பாங்க. கோக்கோட லோகோ கலர் பார்த்துருக்கீங்களா? ஒரே கலர் தான், சிவப்பு மட்டும்தான் இருக்கும். ஏர்டெல் கலர் பார்த்துருக்கீங்களா? ஒரே ஒரு கலர், சிவப்பு மட்டும்தான். ஏன்னா அந்த லோகோ வந்து நீங்க வந்து உங்க லெட்டர் பேட்ல அடிக்கிறது மட்டும் இல்லை, உங்க லெட்டர் பேட்ல போடணும், விசிட்டிங் கார்டில் போடணும், ஐடி கார்டில் போடணும், சரிங்களா, என்வலப்பில் போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸில் போடணும், துணியில் பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கும், தகரத்தில் பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கும், செவுத்தில் பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணாலும் அந்த கலர் வந்து ரீகால் ஆகணும் நமக்கு, புரியுதுங்களா? அந்த லோகோ அப்படி இருந்தால் தான், அவ்வளோ சிம்பிளாக இருந்தால் தான் ரீகால் ஆகும். இன்னும் வரைகிறதுக்கும் சிம்பிளா ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் சொன்னேன் செவுத்துல வரையணும்னு சொன்னேன். அப்போ ஒரு செவுரில் வரையக்கூடிய ஆர்டிஸ்ட் வரையும் போது அவனுக்கு சிம்பிளா இருந்தா தானே வரைவான். இப்ப தாமரையே ஈஸியா வரைஞ்சிட்டு போயிறாங்க, உதயசூரியனே ஈஸியா வரைஞ்சிட்டு போயிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, திமுக ஆரம்பிச்சப்போ எலெக்ஷன்ல நிற்கும் போது திமுகவுக்கு தனியா சின்னம்லாம் கொடுக்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுத்தாங்க. கலைஞருக்கு தான் உதயசூரியன் கிடைச்சது, அண்ணாவுக்கு கிடைச்சது சேவல். அவர் வந்து கொக்கரக்கோ சௌமியன் அப்படின்ற பேர்ல விகடன்ல எல்லாம் கட்டுரை எல்லாமே எழுதி இருக்கிறாரு புனைப்பெயர்ல. அப்போ அந்த எலெக்ஷன்ல அவர் தோத்துட்டாரு, கலைஞர் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ராஜ்யசபா எம்பியா போனாரு, அப்புறம் மறுபடியும் வந்து ஜெயிச்சாருன்றதெல்லாம் வரலாறுன்னு வச்சுக்கோங்க. கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்துட்டு அவர் சொல்லியிருந்துருக்கலாம்ல, நான் நின்ன சின்னம் சேவல், அதைத்தான் திமுகவுக்கு சின்னமா வைக்கணும்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனா அவர் சொன்னது உதயசூரியன் தான் வேணும்னாரு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, 2 முக்கோணம் போடுங்க, ஒரு வளையம் போடுங்க, 4 கோடை போட்டிங்கன்னா சூரியன் வந்துருச்சு. அதை வந்து அண்ணா மேடையிலே சொல்லியிருக்காரு. காங்கிரஸ்காரர்கள் ஒரு மாடு முழுவதுமாக வரைந்து முடிவதற்கு முன் என் தம்பிமார் 100 சூரியன்களை உதிக்க வைத்து விடுவார்கள் சுவர்களில் அப்படின்னு அவரே மேடையில் பேசியிருக்கிறாரு. அண்ணாவை தாண்டிலாம் ஒருத்தர் யோசிக்கவே முடியாதுங்க. நம்ம எதை யோசிச்சாலும் ஏற்கனவே அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசி வச்சிருக்காரு. என்ன ஒன்று, நான் அது மாதிரி அவர் பேசலைன்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம அதை படிக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். அவர் பேசாத விஷயமே கிடையாதுன்ற அளவுக்கு எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த கொடியை வந்து இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணணுமான்றது தான் என்னோட கேள்வி. அவங்க அதுல நிறைய கதைகள் சொல்றாங்க. ஆமா, அது வேற சொல்லிட்டாரு, இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன், மாநாடு வச்சு சொல்றேன். அதுல சாம்பல் நிறத்து யானை, அதுக்கு ஒரு 28 நட்சத்திரம், வாகை பூ, இதெல்லாமே வந்து ஒவ்வொரு கலருக்கும். அது என்னங்க, நாங்க வாகை பூன்றது வந்து தமிழர்களின் வாகை திணையை குறிக்கிறது. வாகை திணைனா அதாவது படையெடுப்புல வந்து நிறைய பூக்கள் இருக்கும், நொச்சி,
தும்பை பூ, அது இதுன்னு ஒரு 7 வகையான பூக்கள் சொல்லப்படும். அந்த அந்த சண்டைகளுக்கு போகும்போது அந்த பூக்களை அணிஞ்சிட்டு போவாங்க அப்படின்னு. இறுதியான போர்ல வெற்றி பெறும்போது வெற்றி பெற்ற வீரர்கள் வாகைப்பூ சூடி வருவாங்க அப்படின்றது நம்ம இலக்கியங்கள்ல சொல்லப்படக்கூடியது. புறப்பொருள் வெண்பா மாலையில இதை பத்தி விரிவான செய்தியெல்லாம் இருக்கு. வாகைனா வெற்றி, வெற்றினா விஜய், அந்த கோணத்துல தான் அந்த வாகை பூ வச்சிருப்பாங்க அப்படின்றது நம்மளுடைய பார்வையில நமக்கு எல்லாருக்குமே தெரியுது, படிச்சுன்னு தெரியும். உலக வெற்றி கழகங்கிறதே கூட விஜய் பேர்ல வரணுங்கிறதுக்கு தமிழக விஜய் கழகம்னு போட்டா நல்லா இருக்காதுன்னு அவங்க வெற்றி கழகம்னு போட்டிருக்காங்க. அதே போலதான் வாகைன்றதையும் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரசிக்கும்படிதான் இருக்கு. இந்த கலர்ஸை பார்க்கும்போது தான் வெறும் விஜய் இல்ல ஜோசப் விஜயோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. ஏன் அப்படி சொல்லு? சிவப்பு அப்படிங்கிறது வந்து இயேசுவின் ரத்தம், மஞ்சள் என்பது பரிசுத்த ஆவி, பிதா சுதன் பரிசுத்த ஆவி. பிதாவை மட்டும் விட்டுட்டாங்க. அவர் சந்திரசேகர் வந்திருந்தாரு, அவங்க பிதா வந்திருந்தாரு. சரிங்களா, அதை ஒன்று பாராட்டணுங்க. அவங்க அப்பாவெல்லாம் முன்னாடி கொண்டு வந்து உட்கார வைக்கல. அவர் பக்கத்துல வேற யாரோ 2 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. குறிப்பா ஒரு இஸ்லாமிய பெண்ணையும் பக்கத்துல உட்கார வச்சிருந்தாரு. அதெல்லாம் நம்ம பாராட்டணும், கவனிச்சு செய்யறாரு அப்படிங்கிறதுல. பாடல்லையும் அந்த ஒரு வரி நல்லா இருந்தது. தூரத்தில் நின்று பார்க்கும் தலைவன் அல்ல, பக்கத்தில் வந்து தோள் மீது கை போடும் தலைவன் அப்படின்லாம் ஒரு வரியெல்லாம் போட்டுருந்தாங்க. இல்ல, எனக்கு இந்த கொடி குறித்து சொல்லும்போது ஜோசப் விஜய் அப்படின்ற மாதிரி ஐடென்டி பண்றீங்க இல்லையா? இப்ப எனக்கு என்னன்னா, ஏற்கனவே ராஜா அதை பேசி அது பெரிய சர்ச்சையா இருந்தது. நான் அதுக்குள்ள போல. ஆனா இப்ப சிவப்புனா புரட்சி, மஞ்சள்னா வந்து மங்களகரமானது, யானை போர்க்களத்துல உள்ள யானை அப்படின்னு இப்படித்தானே அது பார்க்க. இல்ல, எனக்கு அது எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்க 2 சிவப்பும் இயேசுவின் ரத்தமாகவும், நடுவில் இருக்க மஞ்சள் வந்து பரிசுத்த ஆவியாகவும் தெரியுதுன்றது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உள்ள போட்டிருக்காங்க பாத்தீங்களா ஒரு வட்டம், அதுல ஒரு 28 நட்சத்திரம் போட்டிருக்காங்கல்ல. 28ன்றது பைபிளுக்கு ஒரு ஸ்பெஷல் நம்பர். ஏன்னா நம்ம பைபிள் குறித்து சுமார் 700 கேள்விகள் கேட்டு 80 எபிசோடுக்கு மேல பண்ணி 3 புத்தகம் வேற எழுதியிருக்கோம். இந்த 28 என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் அந்த பழைய ஏற்பாடு விவிலியத்தை எழுதுனது மொத்தம் 28 பேர். அந்த 28 நட்சத்திரத்துல 5 நட்சத்திரம் மட்டும் ஒளிர்ற மாதிரி வச்சிருக்காங்க. அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சால்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சங்கீதம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது வந்து 5 பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா அப்படின்ற வார்த்தை 28 முறை வருது. இயேசுவே மீட்பரான ஆட்டுக்குட்டி அப்படின்ற வார்த்தையும் 28 தடவை வருது. இதுக்கெல்லாம் வச்சிருந்திருக்கலாம். இவர் வந்து இப்போ இயேசுவை போல மீட்பராக வருகிறாரா அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். இன்னொரு வகையில கணித துறையிலன்னு பாத்தீங்கன்னா 28 ஒரு முக்கியமான நம்பர். எப்படின்னு பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செகண்ட் பெர்ஃபெக்ட் நம்பர். அதாவது 1, 2, 7, 14 இந்த நம்பராலெல்லாம் 28 நீங்க வகுக்கலாம். இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 28 வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3 நம்பராலும் 6ஆம் நம்பர் வகுப்படும். இந்த 3த்தையும் கூட்டிங்கன்னா 6 வரும். இதெல்லாம் பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ 2வது பர்ஃபெக்ட் நம்பர்ன்றது 28ன்னு சொல்லலாம். 28 வந்து ஒரு ட்ரையாங்குலர் நம்பர். ட்ரையாங்குலர் நம்பர்னா என்ன அர்த்தம்னா, 28 பந்துகளை எடுத்து வச்சுக்கிட்டு 7, 6, 5 இப்படி ஒன்று மேலே ஒன்று குறைச்சி அமுக்கிட்டீங்கன்னா ஒரு முக்கோணம் சரியான பர்ஃபெக்ட் முக்கோணமாக வரும். 28 புள்ளிகளை வச்சு அந்த மாதிரி ஒன்று நீங்கள் 28 பந்துகளை வச்சு உருவாக்கலாம். அப்படி அது ஒரு பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லலாம். அதே போலவே பார்த்தீங்கன்னா ஃபேபினோசி நம்பர்னு சொல்லலாம். கெய்த் நம்பர்னு சொல்லுவாங்க. அந்த கெய்த் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ல இது ஃபேபினோசி சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபேபினோசி சீக்வன்ஸ்னா ஒன்றும் இல்லை, இப்படியே ஒரு வட்டம் போட்டிங்கன்னா ஸ்பைரல் மாதிரி வரக்கூடிய ஒரு உருவத்துக்கு வந்து ஃபேபினோசி சீரீஸ் அப்படிம்பாங்க. ஸோ இது போல 28க்கு பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சூரியன் வந்து தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்வது 28 நாளுக்கு ஒரு தடவை. ஸோ 28ன்றது வந்து ஒரு எந்த கணக்குக்கு எடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. ஸோ அப்போ பைபிள் கணக்கில் எடுத்திருக்காரா, கணிதம்ன்ற கணக்கில் எடுத்திருக்காரா, அஸ்ட்ரானமின்ற கணக்கில் எடுத்திருக்காரான்னு தெரியல. அதனால கமெண்ட்ல வந்து யாராவது திட்ட போறாங்க, கிருஷ்ணவேல் வந்து தேவையில்லாம விஜய்க்கு கிறிஸ்தவ முத்திரை குத்த பாக்குறாரு. நமக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. சீமான் கூட சைமன்ங்கிறத சீமான்னு அவர் பேர் வச்சுக்கிட்ட சீமா கூட வச்சிருக்காரு. ஆனா தான் ஒரு கிறிஸ்தவருங்கிறத மறைக்க தானே செய்யறாரு. ஆனா இவரு மறைக்கலையே, மறைக்கல. அதுதான் சொல்றேன், அவர் மறைக்கவும் இல்லை. அவர் கிறிஸ்தவர்ன்றதுக்காக வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் தாராளமா வரலாம். மத நம்பிக்கையே இல்லாதவங்களே வரும்போது ஒரு மத நம்பிக்கையில இருக்கிறவர் வந்தா என்ன தப்பு இருக்கு? அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த கொடியில் இப்படி ஒரு பூடகமான விஷயம் இருக்கு. அதை வேற அதுக்குள்ள எல்லாரும் கிண்டல் பண்ணி கமெண்ட் போட ஆரம்பிச்சாங்க. அது என்னதுன்னா, நம்ம இந்த ஃபெவிகாலோட 2 யானையை போட்டு அந்த இதுல இருந்து திருடிட்டீங்களாடா அப்படின்னு போட்டு கிண்டல் பண்ணியிருந்தாங்க. பிஎஸ்பில இருந்து சொல்லியிருக்காங்க, எங்க யானை எங்களுது, யானை எங்களுதுன்னு இருக்காங்களா. தேசிய கட்சியோட சின்னத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? யானை பௌத்தத்துக்கும் சார்ந்ததுதான். வெள்ளை யானை வந்து இந்திரனுக்கும் குறிக்கும். புத்தரோட அம்மா வயிற்றுக்குள்ள வெள்ளை யானை போன மாதிரி கனவு கண்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கர்ப்பமாயி புத்தரை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கு. பிள்ளையாருக்கு யானை தான், கஜலட்சுமிக்கு தான் இப்படி 2 யானை இருக்கும் சைட்ல. ஸோ இப்படி அந்த யானைக்கு 1000 கதை சொல்லிக்கிட்டே போகலாம்.
ஸோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு என்னோட கருத்து என்னன்னா, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக ஒரு கொடியை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தேசிய கொடியிலே பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக வரைஞ்சிடலாம், அந்த சக்கரம் வரைகிறது கஷ்டமாக இருக்கும். திமுக கொடி வரைகிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா எதுவுமே தேவையில்லை, 2 கலரை போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. திராவிட கழகத்தோட கொடியை வரையினா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஒரு சதுரத்தை போட்டு நடுவில் ஒரு வட்டத்தை போட்டு சிவப்படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. கொடின்றது மட்டும் இல்லை, சின்னன்றதும் அது மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருந்தால் தான் ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டையில ஈஸியாக வரைஞ்சிடலாம், கை சின்னம் வரைகிறதே கஷ்டம். தாமரை கூட ஓரளவுக்கு ஈஸியாக வரைஞ்சிடலாம், சூரியன் வரைஞ்சிடலாம், மாம்பழம் கூட வரைஞ்சிடலாம், பம்பரம் கூட வரைஞ்சிடலாம். மைக்கை வரைய முடியுமா? அவங்க டெபாசிட் வாங்குறதே கஷ்டமா இருக்கு, இதுல சின்னத்தை வேற இப்படி அதை இதாவது பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி இருந்த சின்னம் அதை விட கஷ்டம். கரும்போட விவசாயின்னு அவ்வளோத்தையும் வரைகிறதுக்குள்ள செத்தான் அந்த ஆர்டிஸ்ட். ஆனா இப்பதான் இது வந்துருச்சு இல்லையா, பிளேட்டு வச்சு அந்த ஸ்டென்சில்ல ரெடி பண்றதே கஷ்டங்க. இது சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா ஹாஃப் டோன் இமேஜும்பாங்க. ஹாஃப் டோன் இமேஜே வரக்கூடாது, லோகோலையோ பிராண்டிங்லையோ எங்கேயுமே ஹாஃப் டோனே வரக்கூடாது, கட் கலர்ஸ் தான் வரணும். கட் கலர்னா என்ன அர்த்தம்னா ஒரே கலராக இருக்கும். ஹாஃப் டோன்னா ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலருக்கு மைக்ரேட் ஆகும். இந்த பக்கத்தில் ரெட்டில் ஆரம்பிச்சு இந்த பக்கம் எல்லோவில் முடியும் போது நடுவில் ஆரஞ்சு வந்து இப்படி போகும். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ரெட்டு ஆரஞ்சு மஞ்சள் எல்லாம் மர்ஜ் பண்ணி வரும்போது ஹாஃப் டோன் ஆகிடுது. ஹாஃப் டோனை வரைய முடியாது. இதெல்லாம் நம்ம கொடி உறுதிமொழி இதெல்லாம் பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் தமிழக வெற்றி கழகம் களத்திற்கு வந்து விட்டது, அதை அறிவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அடுத்தது மாநாடு வரப்போகுது. திருச்சியில் இடம் பார்த்தா கிடைக்கல, அதுக்கு பின்னாடி யாரோ தடுக்கிறாங்க, மதுரையில் இடம் பார்த்தா கிடைக்கலன்னா சொல்கிறாங்க. ஏதோ அரசியல் இருக்கும் போல இருக்குது, ஆதங்கத்தோடு பேசுகிறாங்க. சீக்கிரம் மாநாடும் வரப்போகுது, கொடிக்கான விளக்கத்தையும் சொல்ல போகிறார். அது இருக்கட்டும். தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒரு தாக்கமும் இருக்காதுங்க. ஏங்க விஜயகாந்த் வந்து அவர் உள்ள நுழைஞ்சப்போ அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு 12% வாங்கினார். 11% வாங்கினார். 12 ரவுண்டாக வச்சுப்போமே. அவரை விட ஃபேமஸ் ஆனவர் கமல். ஆனால் அவர் எவ்வளோ வாங்கினாரு? 6% தான் வாங்கினார். 4% 4 தான் வாங்கினார். விஜய் அவரை விட ஃபேமஸ் ஆனவர், இப்போதைக்கு கமலை விட ஃபேமஸ் ஆனவர். கமலை தெரியாத 2K கிட்ஸ் கூட இருப்பாங்க, விஜய் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பதுன்னு ஒரு வேலை இருக்குது. இதை வந்து ஒருங்கிணைத்து அவங்களெல்லாம் ஒன்றா கொண்டு வர்றதுன்றது ஒரு வேலை இருக்குது. அந்த வேலை செய்யறதுக்கு அரசியல் செஞ்சு பழகுனவங்க இருந்தால் தான் முடியும். அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு சும்மா ஒரு பேனர் கட்டுறது, கட் அவுட்டுக்கு பால் ஊத்துறதுன்ற குரூப்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. ரஜினிகாந்தே அதனால தாங்க வரல. இல்லை, ஒரு கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்றதுல நீங்கள் சொல்கிற பிரச்சனை இருக்கும். ஆனால் இப்போ புஷி ஆனந்த அனுபவம் உள்ளவர், பாண்டிச்சேரிக்காரரு, அவர் வந்து பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு இல்லையா, அதனால அவர் ரொம்ப வேண்டியவர். எல்லாமே ஒரு புஷி ஆனந்த வச்சு தான் செய்கிறாரு, அதனால் கரெக்டாக போகணும்னு நம்புறாங்க. திமுகவில் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கே கூட்டம் போட்டாலும் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களை கொண்டாந்துருவாங்க. ஏன்னா தெரு வர ஆள் வச்சிருப்பாங்க, இந்த தெருவில் முக்கியமாக ஒரு திமுககாரன் இருக்கான் அப்படின்னு. அப்போ கூட்டம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த தெருவில் இருக்க திமுககாரன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரையாவது கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க. ஒரு தெருவுக்கு 3 பேர் வந்தான்னு வச்சுக்கிங்களேன், அதுவே 300 பேர் தேறிடும். கேகே நகரில் ஒரு கூட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால், கேகே நகரில் ஒரு கூட்டம் 300 பேர் நிற்கிறாங்கன்னா அது பெரிய கூட்டம். அது ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை, ஒரு அறிவிப்பு கொடுத்தாலே ஃபேஸ்புக்லேயே ட்விட்டர்லேயே போட்டாலே வந்துடுவாங்க அப்படின்னு. எல்லாம் யூடியூபுக்கும் ஃபேஸ்புக்கும் ட்விட்டருக்கு தான் வருவாங்க, ரோடுக்கு வருவாங்களா? அதுதான் கேள்வியே. ரோட்டில் வரணுங்க கூட்டம். அதை கொண்டு வரணும்னா அதுக்கு நீங்கள் அரசியல் பின்புலத்தோடு ஆள் இருக்கணும். அரசியல் பின்புலத்தோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, அதை ரெடி பண்ணணும். இல்லை, அவங்க என்ன சொல்கிறது என்னென்னா 2026 தொடங்குறோமே தவிர ஆட்சிக்கு வந்துடுவோம்னு நாங்கள் சொல்லலை, அதுக்கு களப்பணி செய்யணுங்கிறதுக்காக தான் 2 படம் இருக்குது, அதை முடிச்சுட்டு அவர் ஃபுல் இதில் வந்து இறங்குவார். 2026 தொடக்கம், 2031 அண்ணன். அப்போ 2026 வரை மக்கள் நாசமாக போனால் ஒன்றும் கவலை இல்லையா? நம்ம கேள்வி அடுத்த கேள்வி அதுதானே. 2026 வரை மக்கள் நாசமாக போனால் கவலை இல்லை, 26க்கு மேலே தான் நீங்கள் வந்து மீட்பீங்க. அது வேற எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்கணும். பசியாக இருந்தால் பசியோடவே இருக்கணும். நாங்கள் 2 வருஷம் படிப்பறிவு இல்லைன்னா படிப்பறிவு இல்லாமல் 2 வருஷம் காத்திருக்கணும். நீங்கள் 2026 வந்து எங்களுக்கு எல்லாம் கொடுப்பீங்கன்னு. நீங்கள் தமிழ்நாடு தான் நல்லா இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இந்தியாவிலே முன்னேறிய மாநிலம்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு அவசரப்பட்டு வரணும்? அப்போ அதான் நல்லா முன்னேறிய மாநிலமாக இருக்குது, அப்புறம் நீங்கள் வேற வந்து என்னத்தை பண்ண போறீங்க? அதான் நாங்களே ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கோமே, அப்போ நீங்கள் வரவே வேணாமே. அப்போ அடுத்த கேள்வி அப்படி தானே போகும். நீங்கள் அரசியலுக்கு வரேன்னா வர்ற அன்னைக்கு அறிவிங்க, 2026 அறிவிக்க வேண்டியது தானே. இப்போவே அறிவிப்பேன், அப்புறம் நான் 2026 இதுனா அதான் நான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, படம் எடுக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பூஜை போட்டோம், அப்புறமா ஷூட்டிங் ஆரம்பித்தோம், அப்புறமா கதையை ரெடி பண்ணோம், தேங்காய் உடைச்சோம், அப்படியே ஷூட்டிங் போனோம், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தானே இருக்கு. 200 நாள் ஆயிடுச்சு இல்லையா கட்சி ஆரம்பிச்சு, களத்தில் வளர்ச்சி எப்படி தெரியுது? அதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க.
இருந்தா தெரியுமே. அமைப்பு ரீதியான பலம் இது. அமைப்பு ரீதியா முதல்ல அமைப்பை உருவாக்காமே நாங்க கட்சி ஆரம்பிச்சோம்னு சொல்லி என்ன பண்றது? முதல்ல நீங்க வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னா ஒரு கொள்கை வேணும். அது வந்து ரகசியமா வச்சிருக்கோன்னு தான் நம்ம ஊர்ல எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட கேட்டாலும் என்னடா கொள்கைன்னு அதெல்லாம் இப்ப சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க. மாநாட்டுல சொல்லுவோன்றாரு. என்ன சொல்ல போறாங்க? விஜயகாந்தாவது சொல்லவே இல்ல, ரகசியமா வச்சிருந்தா. சொன்னா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவீங்க. ஆமா, சீமானு தான் சொல்லவே மாட்டேன்ட்டாரு. ஆமா, ஆனா இப்போ இவர் சொல்றேன்னு தானே சொல்றாரு. சரி சொல்லட்டும் பாப்போன்ற. அதுக்கு கொடியா காமிச்சு பின்னாடி ஒரு கதை இருக்கு, அந்த கதை என்னன்னு அப்புறம் சொல்றேன்ட்டாரு. இதுக்கே அப்புறம் தான் சொல்லுவாருன்னா கொள்கையெல்லாம் எப்ப சொல்லுவாருன்னு எனக்கே டவுட்டா தான் இருக்கு. இல்ல இப்ப அவங்க ஸ்டாலினோட மோதுறது அவங்க நோக்கம் இல்ல, உதயநிதியோட நாங்க மோதுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இப்ப என்னன்னா கிரவுண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பிளே கிரவுண்ட்ல 2 பக்கமும் டீம் இருக்கும். இந்த பக்கம் டீம் இருக்குது, டிஎம்கே இதுல டீம் இருக்குது, எதிரில டீமே இல்லை. எடப்பாடியா, அண்ணாமலையா, சீமான. இப்ப அண்ணாமலை வேற வெளிநாடு போறான்றாரு. சீமான் அவரே டயர்ட் ஆயிட்டாரு. உள்கட்சியிலேயே நிறைய பேர் பிரச்சனை, அதாவது சாட்ட ஒரு பக்கம் கின்றாப்படி, இவர் ஒரு பக்கம் கின்றாப்படி, அவரு பிரச்சனை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல மைனர் வேற பெரிய பிரச்சனையா இருக்காரு அவருக்கு. அவரை சொல்றாப்படி, அதே சொல்றாப்படி, மைனரு மனோஜ் எல்லாம் கிடந்து பாடாப்படுத்துறாங்கன்ற அப்படி அவரு மன உளைச்சல் இருக்கிறார் ரொம்ப. இப்ப நிறைய வழக்குகள் வர உள்ள போறாருன்றாங்க. அப்ப எதிரில் இடம் காலியா இருக்குது. இப்ப இந்த இடத்த விஜயால பிடிக்க முடியும். இப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குது, அது பெருசு. ஆனால் சிதறி கிடக்குது. இந்த பக்கம் பிஜேபி, நாம் தமிழர், ஏடிஎம்கே அப்புறம் அப்படின்னு சிதறி கிடக்குது. இப்ப விஜய் வந்தாருன்னா அதெல்லாம் ஒருங்கிணைக்க முடியும்னு சொல்றாங்கல்ல. இல்லைங்க, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அப்படின்னு சொல்றதை விட நம்ம ஊர்ல வந்து பல காலமாக 70 ஆண்டுகளாக உருவாக்கி கட்டமைக்கப்பட்ட ஒரு திராவிட எதிர்ப்பு அப்படின்னு தான் நீங்க அதை பார்க்கணும். அது திமுக எதிர்ப்புன்னு இல்லை, திராவிட சித்தாந்தத்துக்கான எதிர்ப்புன்னு ஒண்ணு வந்து ஊடகங்கள் வந்து பல ஆண்டுகளாக கட்டமைச்சு வச்சிருக்கு. அதை அவர் பயன்படுத்தி கொள்ள முடியும். நீ பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கிற தவிர தமிழக திராவிட கழகம்னு வைக்கல. பாருங்க, திராவிட பாதையில ஒரு போல அது எதிராக வந்து வராருன்னு சொல்றாங்க. இல்ல அங்கதான் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வேண்டான்னு போறவங்க எங்க போலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு எங்க போறதுன்னு தெரியல. இப்ப அதிமுகலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கட்சியில இருக்கிறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா, அப்ப எதுவுமே தேரல. ஓபிஎஸும் தேரல, தினகரனும் தேரல, எடப்பாடியும் தேரல, சசிகலா ஆளே காணும். ஆமா, அப்ப என்ன பண்றது? வேற ஏதாவது பிழைக்கிற இடத்த பார்த்து. அதாவது ஒரு விவாதத்துல வந்து ஒரு தகவல் ஒண்ணு கேட்டேன். அதுல வந்து என்ன சொல்றாங்க, டிஎம்கே 15 வருஷம் நாளும் காத்திருந்தாலும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியுங்கிற நம்பிக்கையோட தொண்டர்கள் இருப்பாங்க. ஆமா, ஏடிஎம்கே அடுத்த 5 வருஷம் பவருக்கு வரலன்னா கட்சியே இருக்காது. அதுதான் பிரச்சனை. இப்பவே பெரும்பாலான தொண்டர்கள் வந்து அங்க இருந்து திமுக போயிட்டாங்க. சீமான்ட்ட இருக்கிற இவர் வந்து எப்படியும் கூட்டணி அமைப்பாருன்னு தான் நினைக்கிறேன். விஜய் சீமானோட இப்ப கூட்டணி இருக்குது, லாங் டிரைவ் போனாங்கல்ல. அது வந்து அது அவரே பண்ற தப்பு, விஜய் பண்ற தப்பு. ஏன்னா சீமான் கட்சியில இருக்கிறவங்க யாருன்னா விஜய் ரசிகர்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேற கட்சி இல்லைன்றதுனால தேவையே இல்லை. கூட்டணி வைக்கலனாலும் சீமான் கட்சியில இருக்கவங்க இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதனால சீமானை மட்டும் விட்டுட்டு வேற யாரு கூடயாவது வேணா அவர் சீமான் தான் அவர்கிட்ட பேசினதாகவும், யார் யாரெல்லாம் கூட்டணியில கொண்டு வர முடியும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசியதாகவும், அவர் வந்து திருமாவளவனை கூட்டு வந்துடலாம் தமிழர்கள் அப்படிங்கிற வகையில, தமிழ் சாதிகள் அப்படிங்கிற வகையில. திருமா வந்து இவர் வாழ்வுரிமை கட்சி இல்லைங்க, வேற யார் வேணாலும் போனாலும் போவாங்க, திருமா கண்டிப்பா போக மாட்டாரு. ஏன்னு சொல்லுங்க, ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு அவருக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு. அந்த பாடத்தை அவர் மறக்க மாட்டார். அதனால இன்னொரு தடவை அண்ணன் திருமா வந்து அந்த தவறை செய்யவே மாட்டாரு. இவர் ஒருவேளை வாழ்வுரிமை கட்சி வந்து போனாலும் போகலாம். அப்படி போனாங்கன்னா ஒரே குழப்பமாயிடும். அது தமிழக வா கழகமா தமிழக வி கழகமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுன்ற ஒரு விஷயம் இருக்கு. மற்றபடி அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவர் ஒருத்தர் தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் கட்சி ரீதியாக மிகப்பெரிய பலம் பொருந்தியவரா அப்படின்னு சொன்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அவரும் வன்னியர் வாக்குகளை குறி வச்சுதான் வேலை செய்யறாரு, மருத்துவரும் அதை தான் வேலை செய்யறாரு. அப்படின்றப்போ அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குமான்னு தெரியல. இவர் போய் மருத்துவர் கூட எல்லாம் கூட்டணி வைப்பாரான்னா, மருத்துவர் கூட இவர் போவாருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா அது சாதி அடையாளத்தோட இருக்கக்கூடிய கட்சி அப்படின்றதுனால அங்க போக மாட்டாரு. அதிமுக கூட கூட்டணி வைப்பாரா அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னிடம் இன்றைய தேதியில பதில் இல்லை. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இல்ல அவங்க விரும்புறாங்கல்ல. இப்போ ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு அவங்கள சேர்த்துக்கிட்டோன்னா ஒரு நல்ல வாய்ப்பு. என்ன ஒன்று ஆயிடும்னா, ஏடிஎம்கே கூட இப்போ ஏடிஎம்கே இவருக்கு கூட வந்துட்டாங்கன்னா, கூட்டணியில வந்தாங்கன்னா விஜய்க்கு தான் அது பலமாக போகுமே தவிர ஏடிஎம்கேக்கு அது பலமாக இருக்காது. ஏன்னா ஜெயலலிதாவோடு விஜயகாந்த் சேரும்போது இப்படிதான் அவர் வந்து ஒரு 29 சீட்டு ஜெயிச்சாரு. அப்படிதான் 29 சீட்டு விஜயகாந்த் ஜெயிச்சது. ஆனா அன்னைக்கு ஜெயலலிதா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா
விஜயகாந்த் ஏடிஎம்கேவை கபலீகரம் பண்ணியிருப்பார். கரெக்டுங்களா? அன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், ஜெயலலிதாவுக்கு மேலே இதே மாதிரி எடப்பாடியோ வேற யாரோ இருந்திருந்தாங்கன்னா கட்சியே வந்து கட்சியோட கட்டுப்பாடே விஜயகாந்துக்கு கைக்கு போயிருக்கும். அது போன்ற ஒரு வேலை தான் நடக்க வாய்ப்பு இருக்கே தவிர ஏடிஎம்கேக்கு அது பலத்தை கொடுக்காது. கண்டிப்பா சித்தப்பாக்கு அந்த மேட்டர் தெரியும், அவர் அந்த வேலையை செய்ய மாட்டார். அவர் பாஜகவே வேணான்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர். ஐபி ரிப்போர்ட் வந்து சொல்றாங்க, அதுல வந்து 2026 தேர்தலில் எப்படியும் தமிழக வெற்றி கழகம் ஒரு 15% ஓட்டு வாங்கிடுவாங்க, ஸோ சைன் பண்ணிடுவாங்க. 2029 பிஜேபியோட அவங்க அலைன்ஸ் வச்சுப்பாங்க. இதன் மூலமாக பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஐபி ரிப்போர்ட் எதன் அடிப்படையில் அப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் பார்க்குறது அதை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம தமிழகத்தில் எப்போதும் நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை நம்ம ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். திடீர்னு எடிங்க வேணாம் திமுக வேணாம் அப்படின்ட்டு ஒரு கட்சி வரும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. அப்படி வந்தது தான் மருத்துவர் வந்தார், அப்புறம் விஜயகாந்த் வந்தார், அப்புறம் சீமான் வந்தார், இப்படி பலர் வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொருத்தர் வந்துட்டு போவாங்க. ஆமாம், 96 வைகோ 11% வாங்கினாரு. ஆமாம், அப்போ அதே மாதிரி இவரும் வந்துட்டு போயிடுவார், அவ்வளோதான். ஏடிஎம்கேக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு சரியான தலைமை மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க தப்பிச்சுடுவாங்க. கிடைக்கலையே. காலம் வந்து தேவையான தலைவர்களை உருவாக்குங்க. காலம் வந்து எப்போதுமே ஒரு இயக்கத்தை வந்து அப்படியே விட்டுறாது. அதுக்குன்னு ஒரு தலைவன் எவனாவது ஒருத்தன் திடீர்னு வருவான். காங்கிரஸும் அப்படித்தானே ஒன்றுமே இல்லைன்னு போயிருந்தது 2019. இப்போ டக்குன்னு அது அந்த 5 வருஷத்துக்குள்ள ராகுல் இன்னும் ஒரு பெரிய ஆளுமை உள்ள வரலையா? அது மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். எனக்கு தெரிஞ்சு நம்ம அமைச்சர் ஜெயக்குமாரே கூட வரலாம். இல்லை, அவருக்கு ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்குங்க. பிஜேபி தரப்பிலிருந்து ஒன்று பேராசிரியர் சீனிவாசன் அவர் ஒரு தந்தி டிவி பேட்டியில் ஒன்று பார்த்தேன். அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் வருகையை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார். அது அவருடைய கருத்துல பிஜேபி வரவேற்கிறதுன்னு தான் சொல்றார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து திமுக அதிமுக ஓட்டை தான் பெரிய அளவில் பிரிக்க போறாரு, இன்னும் குறிப்பாக திமுகவோட ஓட்டை தான் வந்து பெரிய அளவில் டேமேஜ் பண்ண போறாரு. அப்படி நடந்தால் எங்களுக்கு அது, ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கே சரிஞ்சிருச்சு, அது 2% தான், 2 வித்தியாசம் இருக்குது, அதை சரிச்சுட்டு நாங்கள் மேலே வந்துடுவோம். அப்போ அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வந்து போட்டியே இல்லாத அளவுக்கு வந்து ஒரு சூழலை வந்து உருவாக்கிறோம். பிஜேபியோட எழுச்சிக்கு இது உதவும்னு சொல்றாரு. இல்லைங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திமுகவோட ஓட்டு என்னைக்குமே செதறாது. திமுகவின் எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிறது தான் செதறுமே தவிர திமுக ஓட்டு என்னைக்குமே செதறாது. அந்த கூட்டணிகள் எப்படி அமைதுன்றதை பொறுத்து தான் ஆட்சி மாறுறது வைக்கிறதெல்லாம். திமுகக்குன்னு இருக்கக்கூடிய அந்த 30% ஓட்டுகள் என்னைக்குமே மாறவே மாறாது. அவன் வந்து யார் வேட்பாளர்னு கூட பார்க்க மாட்டாங்க, நேராக போவான், சூரியன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அமைக்கிட்டு வந்துடுவான். அதுதான் திமுக ஓட்டு. நீங்கள் திமுகவுக்காக இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் போட்ட ஓட்டு அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வேணா ஃப்ளக்சுவேட் ஆகும். திமுகக்குன்னு போடுற ஓட்டுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது வந்து என்னைக்குமே மாறவே மாறாது. அதே போலவே இன்னைக்கும் அதிமுகக்குன்னு அப்படி ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஆனால் டேமேஜ் ஆயிடுச்சு 20%. ஆமா, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது ஒரு சிக்கல் தான். அது காரணமே தலைமை சரியா இல்லைன்றது தான் ஒரு காரணமே தவிர, ஆனால் அதுக்காக ஒரே நாளில் அழிஞ்சிடாது. பல ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட கட்சின்றப்ப ஒரே நாள்ல எல்லாம் அது முடிஞ்சிடாது. நீங்க புதுசா ஒரு கட்சியாக உள்ள வரும்போது என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க ஒரு 35%, அவங்க ஒரு 35% வச்சிருக்காங்க. இது போக மிச்சம் இருக்கிறது 30% தான் இருக்கு. இந்த 30%க்கு 7 பேர் 8 பேர் இருக்காங்க. விசிகா இருக்கு, வாழ்வுரிமை கழகம் இருக்கு, அண்ணன் சீமான் இருக்காரு, பாஜக இருக்கு, மதிமுக இருக்கு, மருத்துவர் இருக்காரு, இவ்வளோ பேர் இருக்காங்க. எதுக்கு? இந்த வெறும் 30%க்கு தான். இந்த 70% மாறவே மாறாது. அது மாறணும்னா இன்னும் ஒரு 20 வருஷம் ஆகும். அதுலேயும் இந்த திமுகவோட ஓட்டு வந்து, அவன் வந்து திமுகவுக்கு ஓட்டு போகிறதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, திமுகவையே ஒரு மதம் மாதிரி பின்பற்றுறவங்க. ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இல்லை, அந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது யாருன்னா பொதுமக்கள்ங்க. பொதுமக்கள் தான் ஆன்டி இன்கம்பன்சி. கட்சிக்குள்ள ஆன்டி இன்கம்பன்சின்னு எப்படி வரும்? ஒரு ஊழல் குற்றச்சாட்டே வந்தா கூட கட்சிக்காரன் என்ன சொல்லுவாங்க? கட்சிக்காரங்க ஓட்டுன்னு ஒன்று இருக்குதுங்க. அதைத்தான் நம்ம அந்த பொதுவான ஓட்டுங்கிறது ஒண்ணு இருக்குது. ஆமா, அது வந்து திமுகவுக்கு வெளியே இருந்து கூட போடுவாங்க. ஆமா, அவங்க வந்து ஏடிஎம்கே போட்டா ஏடிஎம்கே வெற்றி பெறும், டிஎம்கே போட்டா டிஎம்கே வெற்றி பெறும். இப்ப அந்த இது வந்து விஜய்க்கு போச்சு அப்படின்னு போச்சுனால அந்த பர்சன்டேஜ் 30 தானே இருக்குன்னு சொல்றேன். அந்த 30%யுமே அவரு எடுத்துட்டாருன்னே வச்சுப்போம் அவருக்கு பேச்சுக்கு. அப்பவும் அவர் 3வது இடத்துக்கு தான் வர முடியுமே தவிர 2வது இடத்துக்கே வர முடியாது. சரி, இப்போ அவரை எம்ஜிஆரோட ஒப்பிடுறாங்க இல்லையா? அது எம்ஜிஆர் வந்து இப்படி படிப்படியா வளர்ந்து வந்தாரு. இல்லைங்க, எம்ஜிஆரோட அப்பீலே வேற. எம்ஜிஆர் வந்து ஏழை மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்குமான குரலை கொடுத்தவர். அதுவும் அவர் தன்னை அண்ணாவின் சீடன்னு காமிச்சிக்கிட்டதுனால தான் அவர் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். ஒரு அரசியல் தலைவராக அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு முக்கிய காரணம் அவர் தன்னை அண்ணாவின் தம்பின்னு சொன்னதுனாலதான். நான் தான் உண்மையான திமுகன்னு சொன்னாரு. ஆமா, அண்ணாவின் தம்பி அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினாலதான் அவர் வந்து மக்கள் மத்தியில எடுபட்டாரே தவிர அவர் நடிகர்ன்ற காரணத்தினாலாம் எடுபடலை.
தெலுங்குல வந்து பவன் கல்யாண் வந்திருக்காப்ல இப்போ ஓரளவு கொஞ்சம் நெருக்கி வர்றாரு. ஆனாலும் அவர் வந்து கிரவுண்ட் ஒர்க் அவ்வளோ பண்ணியிருக்காரு. 6% வாங்கியிருக்கிறாரு. அப்பவும் 6% தான் வாங்கியிருக்காரு. ஆனால் கிரவுண்ட் ஒர்க் நிறைய பண்ணாரு. போராட்டங்கள்லாம் போய் கலந்துக்கிட்டாரு. அப்போ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாதான் மக்கள் வந்து பார்ப்பாங்க. நான் பனையூரில் கூட்டம் போட்டிருக்கேன், ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் அந்த 40 பேர் மட்டும் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இல்லை, இவருக்கும் அரசியல் ஆசைகள் இருந்தது இல்லையா? இப்போ மோடி கோயம்புத்தூர் வரும்போது அங்கே சந்திச்சாரு, அப்புறம் ராகுல் காந்தி சந்திச்சு பார்த்தாரு, அண்ணா ஹசாரேவை பார்த்தாரு. ஏங்க அவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு பேர் அரசியல் இல்லைங்க, மக்களை சந்திக்கிறதுக்கு பேர் தான் அரசியல். நீங்க ஒரு விஐபி, அவங்க ஒரு விஐபி மீட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க மக்களை வந்து சந்திக்கணுமே. ராகுல் காந்தி எப்ப மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு? எம்ஜிஆர் நிறைய மக்கள் சந்திக்கிற கூட்டங்கள் வந்து அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்ச பிறகு போனாரு, நிறைய செலவு பண்ணாரு, அவருக்கு ஒரு இதை உருவாக்க முடிஞ்சது. அது மாதிரி இவரும் பண்ணுவாரு. இவருக்கு எங்க செலவு பண்ற மாதிரியே தெரியலையே. இதுக்குள்ள எத்தனை கூட்டம் நடத்தி இருக்கணும்? ஏங்க நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, மொத்த தமிழ்நாடும் உங்களை பத்தி தான் பேசணும் அடுத்த 1 மாசத்துக்கு. அப்படி இருந்தா தானே அது கட்சி. இல்ல என்ன பேசுறது, கொள்கையை அறிவிக்கலையே. ஆமா, நீங்க அறிவிக்கணும்ல. நீங்க தான் அறிவிக்க மாட்டீங்களா? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கட்டு, டீசரு, அப்புறம் ட்ரெய்லரு, சஸ்பென்ஸ் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. இது என்ன சினிமாவா? அரசியலுங்க. பரன்னு பத்திக்கிட்டு எரியணும். உதயநிதி எப்படி எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க? 6 மாசங்க, 6 மாசத்துல 234 தொகுதியிலையும் போய் திராவிட மாடல் பயிற்சி பட்டறை நடத்துறாரு, அலையிறாரு. 234ன்னு நம்பர் பார்க்கும்போது 6 மாசம் தானங்கன்னு உங்களுக்கு தோணும். 6 மாசம்னா எத்தனை நாள்? 180 நாள். 180 நாள்ல 234 கூட்டம் நடத்துறாரு. அப்போ ஒரு நாளைக்கு 1க்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடத்தியிருக்காருன்னு தானே அர்த்தம். அப்ப அவ்வளவு வேலை அவர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கட்சிக்காரன் ஏத்துக்கிறான். ஓகே, இவர் கட்சியில வேலை பார்ப்பாரு, பரவாயில்ல, நம்ம தொகுதி வந்திருக்கிறாரு, எல்லா தொகுதிக்காரனும் நம்ம தொகுதிக்கு வந்திருக்காருன்னு தெரியுது இல்ல அவனுக்கு. 6 மாசத்துக்குள்ள இதை செஞ்சு காமிக்கிறாருங்க. 180 நாள்ல 234 ஊருக்கு போய் திராவிட மாடல் பயிற்சி பாசறைன்னு ஒண்ணு நடத்துறாரு. நீங்க 200 நாளைக்கு ஒரு தடவை தான் வெளியே வந்து பேட்டியை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? அரசியல்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபம் கிடையாதுங்க. 24/7 நீங்க மக்களுக்கு அவைலபிளா இருக்கணும். ஷூட்டிங்க்கு நடுவில் நான் அப்பப்போ வந்துட்டு போவேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா மக்கள் கண்டுக்கவே மறந்துடுவாங்க. ஒரு சாதாரண யூடியூப் சேனல்லே நீங்கள் 3 நாள் வீடியோ போடலைன்னா 4வது நாள் வீடியோ போட்டிங்கன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு ஃபேஸ்புக்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்காங்க. ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர் 5 தானே, 5000 தானே இருக்க முடியும். 10,000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் நான் தொடர்ந்து எந்த போஸ்ட்டும் போடாமல் ஒரு 6 மாதம் விட்டுட்டேன். இப்போ போட்டால் 10 பேர் கூட லைக் போட மாட்டுறாங்க. அதுதான் நடக்கும். சோசியல் மீடியாலேயே இப்படிதான்னா சொசைட்டியில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் டெய்லி போகணும், மக்களை பார்க்கணும், சுற்றிக்கிட்டே இருக்கணும். முதல்ல கொள்கை வேணும், அப்புறம் கொள்கையை சொல்லணும், அப்புறமா கொள்கையை போய் பேசணும். அதுக்கு மக்களை நீங்கள் போய் சந்திக்கணும். மக்களை சந்திக்கவில்லை என்றால் டப்பா டான்ஸ் ஆடும். படம் வந்து செல்ஃப் எடுக்கவே எடுக்காது. நீங்கள் உங்கள் சினிமாவே ஃப்ளாப் ஆகுது. அப்பப்போ கட்சியெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி கருப்பணியப்பன் தான் அதை அழகாக சொல்லுவார். இந்த ஹீரோக்களுக்கு பூரா என்ன நினைப்புனா ஷூட்டிங் மாதிரியே அரசியலுக்கு வந்துடலான்னு நினைக்கிறாங்க. ஷூட்டிங்க்கு நாங்கள் வீட்டில் காலையில் கார் அனுப்பிடுவோம், ஏறி நேராக வந்துடுவாங்க. முடிஞ்ச உடனே இங்கேயே சாப்பாடுக்கு எல்லாமே கொடுத்துருவோம். முடிஞ்ச உடனே கொண்டு போய் வீட்டிலே விட்டுருவோம். அதே மாதிரி கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கூட்டு போய் நேராக கோட்டையில் உட்கார வச்சுருவாங்க மக்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதான் சொன்னேன், ஒரே நிதியை கட்சியில் மந்திரியாக்கும் போது கட்சிக்காரன் ஏன் ஏற்றுக்கிட்டான்னா அந்த 234 தொகுதியில் அவர் நடத்தின கூட்டம் தான். அப்போதான் எல்லாம் பார்க்குறான். ஒரு தலைவன் எப்போ உருவாகிறான் தெரியுமாங்க? ஒரு கட்சிக்குள்ள அவன் தனக்கு மட்டும் போய் வாக்கு சேகரிக்க போகும்போது அவன் வெறும் எம்எல்ஏ. அவன் இன்னொரு 10 தொகுதிக்கு சேர்த்து போய் வாக்கு சேகரிக்க போறான்னு வைங்களேன், அப்போதான் அவன் தலைவனாக மாறுறான். ஏன்னா தான் ஜெயித்தாலும் பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்லன்னு இன்னொரு 10 பேருக்காக போய் கட்சிக்காக பேசுறான் பாருங்க, அப்போ அவன் தலைவனாக மாறுறான். நீங்கள் எப்படியோ பனையூரில் உட்காந்துக்கிட்டுலாம் படம் எடுக்க முடியாது. புசியான இந்த பேச்சு கேட்டு கோடிக்கணக்காக விட போறாருன்றது தான் நான் நினைக்கிறேன். இல்லை அந்த காசை செலவு பண்ணாமல் பத்திரமா வச்சுக்கணுன்றதுக்காகவே பனையூர்லேயே நடத்துகிறாருன்றதும் தெரியல. பண விஷயத்தில் அவரும் சீக்கிரமாக தான் இருக்கிறாரு. பெருசாக இழந்துருவாருன்னு நமக்கு தெரியல. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் பரிசீலிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.